திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஏ. கால்டுவெல். பி. ஜி. யூத்போப். சி. வீரமாமுனிவர். டி. ஈராஸ் பாதிரியார். சரியான விடை ஏ. கால்டுவெல். ஈரோடு தமிழன்பன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்திய அகாதமி விருது கிடைத்தது? ஏ. தமிழோவியம். பி. வணக்கம் வள்ளுவ. சி. ஹைக்கூ கவிதைகள். டி. சென்னிமலை குறவஞ்சி. சரியான விடை பி. வணக்கம் வள்ளுவ. தமிழின் மிகப் பழமையான இலக்கண நூல் எது? ஏ. நன்னூல். பி. அகத்தியம். சி. தொல்காப்பியம். டி. சிலப்பதிகாரம். சரியான விடை சி. தொல்காப்பியம். கல்லணை யாரால் கட்டப்பட்டது? ஏ. கரிகால சோழன். பி. இராசராச சோழன். சி. சேரன் செங்குட்டுவன். டி. பாண்டியன் நெடுஞ்செழியன். சரியான விடை ஏ. கரிகால சோழன். குமிழித்தூம்பு எதனுடன் தொடர்புடையது? ஏ. கோயில் கோபுரம். பி. ஏரி மற்றும் குளங்கள். சி. அரண்மனை வாயில். டி. போர்க்களம். சரியான விடை பி. ஏரி மற்றும் குளங்கள். பட்டமரம் கவிதையின் ஆசிரியர் யார்? ஏ. பாரதியார். பி. கவிஞர் தமிழ் ஒளி. சி. வைரமுத்து. டி. அப்துல் ரகுமான். சரியான விடை பி. கவிஞர் தமிழ் ஒளி. ஏர்தழுவுதல் பற்றிய குறிப்புகள் காணப்படும் சங்க இலக்கியம் எது? ஏ. கலித்தொகை. பி. அகநானூறு. சி. புறநானூறு. டி. நற்றிணை. சரியான விடை ஏ. கலித்தொகை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டவை எவை? ஏ. முதுமக்கள் தாழிகள். பி. இரும்பு வாள்கள். சி. செப்பு வளையல்கள். டி. இவை அனைத்தும். சரியான விடை டி. இவை அனைத்தும். உலகிலேயே முதலில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஏ. அமெரிக்கா. பி. சீனா. சி. சவுதி அரேபியா. டி. ஜப்பான். சரியான விடை சி. சவுதி அரேபியா. ரோபோவின் பெயர் சோபியா. மின்னணு வாக்கு இயந்திரம் EVM எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஏ. 1989. பி. 1999. சி. 2004. டி. 2010. சரியான விடை ஏ. 1989 சோதனை முறையில். குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏ. பாரதியார். பி. பாரதிதாசன். சி. சுரதா. டி. வாணிதாசன். சரியான விடை பி. பாரதிதாசன். ராவண காவியம் நூலின் ஆசிரியர் யார்? ஏ. புலவர் குழந்தை. பி. கவிமணி. சி. நாமக்கல் கவிஞர். டி. கபிலர். சரியான விடை
ஏ புலவர் குழந்தை